So every year we are conducting for the JD students. This year almost 1 month over. Tomorrow morning we are going to conduct the TNPSC complex exam-related coaching for the final students. Kindly accept and sort through. This is as usual. Without any higher inaugurations or functions, we can start as it is. That is why we have assembled. Here we are having more than 20 doctorates, resource persons. They are all in our university. The topic and the title of whatever the title in the TNPSC for the group, the title is also given for each and every stops. You understand? So what are the aptitude, reasoning, etc. What are the headings or notes, syllabus available in the TNPSC 4th group? That heading is given to each and every stops. You understand? How can we plan it? But whatever we are giving the planning, you have to use it. That is the concept. காலையில் உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பாக செய்திகள் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இதை பற்றி அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு போட்டோன்னா இதை பற்றி யார் அதிகமான செய்திகளை உங்களுக்கு மீடியாவில் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கே தெரியும். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு போட்டால் இதை பற்றி செய்திகள் யார் அதிகமாக கொடுத்திருப்பார்கள் சொல்லுங்க பார்ப்போம். மீடியாவில் சொல்லுங்க. எதாவது இறையன் ஐஏஎஸ் தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ஒரு சில செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் இதுக்காக வாக்கிங் போகிறத விட்டுட்டு உட்கார்ந்து எடுத்துறேன். சம்திங் ஐ வாண்ட் டு டெல் தட் யூ ஷுட் யூஸ் திஸ். அதாவது டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு பொருளை தொலைச்சிட்டா என்ன செய்ய முடியும்? வர முடியும். உறவுகள் போனால் அடுத்த உறவு வரும். ஒரு பொருள் போனால் அடுத்து வாங்கிடலாம். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த நொடியை ஒன்னால வாங்க முடியுமா? நீ வாங்கின 10வது மார்க்கை மாற்ற முடியுமா? நீ வாங்கின 12வது மார்க்கை மாற்ற முடியுமா? அதுதான் லைஃப். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அட்மிஷனில் ஒரு பையன் வந்து அட்மிஷன் கேட்டு வந்தான். சார் எனக்கு தெரியுதான்னா, எப்படிடா திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பெரிய உருவமாக தான் இருந்தான். எனக்கு வந்து பார்ட் டைம் என்ஜினியரிங் வேணும் சார் அப்படின்னா. நீ என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ படிச்சிருக்கேன். எங்கே படித்தேன்? இங்கே தான் படித்தேன். நீ எதுவும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்னென்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் திரும்புகிறப்ப ஒரே பைக்கில் 3 பேர் 2 பேர் அடிபட்டு செத்தாலும் கேள்விப்பட்டீங்களா சார்? ஆமாண்டா, மொத்தம் 3ல் ஒருத்தன் வந்து உயிர் பொழைச்சிட்டான்னு சொன்னாங்க. உயிர் பொழைச்சானா சார்? இப்போதான் தெரியுது எனக்கு எவ்வளோ தேவையில்லாத செயல்கள்லாம் ஈடுபட்டு 2 நண்பர்கள் இருந்தது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையும் போய் இப்போதான் புத்தி வருது சார். என்னை எப்படியாவது மாற்றேன்னு சரி. இதுதான் நான் நடந்த உரையாடல். நேற்று ஒரு பொண்ணு சாருக்கு தெரிய ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டில் செகண்டரியிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து 5 ரூபாய்க்கு நான் பிச்சை எடுக்க வேண்டிய வீட்டில் தயவு செஞ்சு என்னை மீண்டும் நீங்கள் சேர்த்துக்க முடியுமா? அப்படிங்க சார். இப்போ இதெல்லாம் காலங்கள் கடந்த பிறகு வருவதனால் என்ன பயன்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு அம்மா, அவங்க டாக்டரேட் முடிச்சவங்க, இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. காலேஜ் சூழலால் இங்கேருந்து போயிட்டாங்க. மீண்டும் வர முடியல. 1 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க? சார் எவ்வளோமா இருக்கு சார் இந்த படிப்பு? என்னம்மா செல்லு டாப் பண்ணுறதோட வீட்டுக்காரர் கேட்க வேண்டியது சார்.
ஒரு 6 மாதம் தான் வீட்டில் இருந்தேன். நான் பாட்டுக்கு இங்கே சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக இருந்தேன். அப்போல்லாம் தெரியல. செல்லு டாப்அப் பண்ணுறது கூட நான் வந்து அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு போயிட்டுருக்கு. நான் வெளிநாடு கூட போகிறது ரெடியாகிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது வந்து உன்னுடைய சொந்த சம்பாத்தியம் இல்லைன்னா உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. அது மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 3 செய்திகள் மட்டும் சொல்லிடுறேன். அவர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது கான்க்ரீட் நோட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முடிச்சிருக்கு. கான்க்ரீட் நோட்ஸ் எழுதுறீங்க. கான்க்ரீட் நோட்ஸ் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனாக இருக்கணும். அப்போ தான் மனசில் பதியும். எதுவாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கணும். வெவ்வேறு புத்தகங்கள், வெவ்வேறு ஜேர்னல்ஸ்கள், வெவ்வேறு மீடியாக்கள் மூலமாக டெய்லி ஒன்றா கைப்பட எழுதி அந்த நோட்ஸ் ஃப்ளெக்சிபிள் நோட்ஸுங்கிறத இன்கார்பரேட் பண்ணுறாப்புல. எங்கெங்கே என்ன தேவை திரும்ப எடுத்து எழுதுறாப்புல செய்திகளையும் திரட்டுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 10th வரைக்கும் உள்ள ஃபண்டமெண்டல்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அத்தனையும் கைப்பட எழுதுங்கள். இது சொல்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்படி கைப்பட எழுதும் பொழுது அதில் நாலேஜ் வைஸாக எப்படி கேட்பாங்க நீங்களா திங்க் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்காக எப்படி கேட்பாங்க, இதெல்லாம் அதை அனலைஸ் பண்ணி எப்படி கேட்பாங்க. இந்த 3 மைண்டில் வச்சுக்கிட்டு நீ வந்து எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உனக்கே ஒரு நல்ல வழியில் இருக்கும். அப்போ 10th வரைக்கும் உள்ள ஃபண்டமெண்டல்ஸை நீ கிரியேட் பண்ணணும். ஒரு 10 பக்கம் 20 பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பக்கத்தில் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்க. ஸோ கான்க்ரீட் நோட்ஸை அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கையில் வச்சுக்க. இது எப்போ வேணாலும் போகும்போது நான் காலையில் 7 பக்கம் எழுதுவேன். நம்புறீங்களே இல்லையோ, அந்த 7 பக்கத்துலேருந்து இது அவர்கிட்ட கான்க்ரீட் நோட்ஸ்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸ் இது. அப்போ அதை நீ கையில் வச்சுன்னா அந்த ஹெட்டிங்ஸை பார்த்தே உனக்கு வந்து பேச முடியும். சரி, ரைட்டு, நம்ம மாதிரி ஒழுங்காக படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி விடுபடுவது. டிஸ்ட்ராக்ஷன் என்ன? இந்த ஜெனரேஷனே டிஸ்ட்ராக்ஷன் ஜெனரேஷன் சொல்றோம். Totally, as per the analysis of the researchers, they are telling this generation is totally distraction generation. Distraction generation நம் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு ஜெனரேஷனாக இது இருக்கிறது. கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க சொல்றது கூட தவறுங்கிறாரு. கான்சென்ட்ரேஷன்னா உன் மைண்டை நீ ஃபோர்ஸ் பண்ற. ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் கான்சென்ட்ரேட்டட் ஸ்டடி. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சினிமா பாட்டு உனக்கு பிடிச்சதை கேட்கும்போது கான்சென்ட்ரேட் பண்றியா? சொல்லுங்க. அந்த ஒவ்வொரு வரியிலையும் ரசிச்சு அட்டென்ஷனாக கேட்குற. அப்போ your study must be not an concentrated but it should be an attention. உதாரணத்துக்கு தான் சினிமா பாட்டு சொன்னாங்க. அப்போ உங்களுடைய படிப்பை நீ கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா அட்டென்ஷன் எடுத்துக்கணுமா? சொல்லுங்க. அட்டென்ஷனா விரும்பி படிக்கக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உனக்கு அந்த டைவர்ஷன் இருக்கவே இருக்காது. இது அடுத்த ஒரு செய்தி. அடுத்தது நீ படிக்கிற ஷெட்யூல் போடு. அந்த ஷெட்யூல் போடும்போது நிச்சயமா உன்னால ஆரம்பத்தில் 10 நிமிடத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க முடியாது. அதிகபட்சம் 15 நிமிடம், ஒரு 5 நிமிடம் இன்டர்வல். இது 4 அடியில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இன்டர்வல். அதுக்காக இன்டர்வல் 1/2 மணி நேரம் ஆகி படிக்கிற 5 நிமிஷம் ஆகிறார். காலத்துக்குள்ள 1 ஹவருக்கு 5 நிமிடம் இன்டர்வல். இது அடுத்தவர் சொல்ல முடியாது. இப்படி படிச்சேன்னா 8 to 10 hours சர்வசாதாரணமாக படிக்க முடியும். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு மைண்டோட ஸ்டெபிலிட்டி தர கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வல் கொடுத்து போய் தண்ணி குடிச்சுவா. இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவா. இல்லாட்டி பக்கத்தில் யாராவது இருக்கிறத வீட்டில் படுத்து வந்து அப்புறமா படி. கொஞ்சம் சூடா சொல்றேன். அவர் சொல்றது உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி படி. அதே மாதிரி படிப்பதற்கு உன்னுடைய பெட்ரூமை பயன்படுத்தாதே. யாராவது போகும் நீ செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ட் த லொகேஷன். அமைதியா நாய்ஸ் இல்லாத ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அங்கே யாரும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து இமயமலைக்கு போகிறது. சவுண்ட் இருக்காது, மூளை நல்லா வேலை செய்யும். நானே வரும்போது தான் ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் you have to prepare the schedule, select the security place,
Don't use the bedroom. நீ அதுவாக மாற அந்த இடத்துல இருக்கும். அப்ப நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு வேலையை செய்யும் போது அது ஒன்றை மட்டும் கவனம் செலுத்தணும். நிறைய கவனம் செலுத்த முடியாது. உதாரணத்துக்கு எடிஷன் எடுத்துட்டு 1033 பொருள்களை உருவாக்குனார். அவர் ஆனா இப்பதான் திங்க் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன செய்ய முட்டை வேகல. ஏன்னா முட்டை கையில இருந்து வாச்சு ஒலிக்கிற தறிகளை போயிடுச்சான். என்ன காரணம்? ஸ்கேட்டரிங் மைண்ட். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜோக்கா உட்காந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஒய்ஃப் ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு நடந்துட்டு விட்டுட்டு அப்புறம் தான் யாரும் தெரியுமா மூளை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும். ஏறிட்டு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு பார்க்குறாங்க. முன்னாடி ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க சிந்தனை இல்லை. இதோட வேற எங்கேயாவது தேட வேண்டியிருக்கு, புத்தகத்தை தேட வேண்டியிருக்கு. அது மாதிரி நீ வந்து காம்பவுண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சார் வந்து 10th எக்ஸாம் 10th வரையில் வந்து தானே சொன்னாங்க. அதை படிப்பா எல்லாரும் படிச்சிருப்பான். ப்ரைவேட்டில் நோட்ஸ் வாங்கி படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிச்சிருப்பான். இந்த மாதிரி நீ ஸ்டாண்ட் ஒருத்தர் வந்து நல்ல நோட்ஸ் கொடுத்தாரு, அதை படித்தா போறேன்னு சொல்லி படிப்பார். ஆனால் அவருடைய கான்செப்ட் என்னன்னா, யூ ஷுட் பி யூனிக் குவாலிட்டி, டிஃபரன்ஷியேட் குவாலிட்டி. நாங்கள் எழுதும்போது உனக்குன்னு ஒரு ஆர்ட் இருக்கணும், புதிய செய்திகளை கொடுக்கணும், வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் செஞ்சு என்ன ஒரு 6 மாதம் 8 மாதம் நிச்சயமா உன்னால வெற்றி அடைய முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்க. காலம் கருதல் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Next, I would like to